இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யாத்திராகமம் 34 அதிகாரம் 2 வசனம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஆண்டவர் மோசையோடு சொல்கிற வார்த்தையை நாம பார்க்கிறோம். ஆண்டவர் மோசைக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனையை நாம பார்க்கிறோம். மோசே, ஆண்டவரே, இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை நான் எப்படி வழி நடத்துவேன் என்று சொல்லி மோசே இதற்கு முந்தின பகுதியிலே நாம பார்க்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இது ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது, மிஞ்சின பாரத்தை நீர் என் மேல சுமத்தாதுங்க. இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை நான் எப்படி இந்த வனாந்திரத்திலே நடத்துவேன், இவர்களை நான் பெற்றேனோ என்று சொல்லி புலம்புகிறதை நாம பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவர் மோசைக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். நீ என்ன செய்ய வேண்டும்? விடியற் காலையில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், காலமே ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிற்கிற பொழுது நமக்கு அந்த நாளுக்குரிய பலன் கிடைக்கிறது. நீ எளிதாக இந்த ஜனங்களை என்ன செய்யலாம்? வழி நடத்தி செய்யலாம். எப்படி ஒரு செல்போனுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? சார்ஜ் போடுகிறோம். அந்த செல்போன் அந்த அன்னைக்கு ஃபுல்லா நமக்கு நல்ல பவரா இருக்கணும், நல்ல அந்த செல்போன் நமக்கு உபயோகப்படணும்னு சொன்னா சார்ஜை காலையிலேயே நம்ம என்ன செய்யறோம்? போடுதோம். தூங்கி முழிச்ச உடனே எல்லாரும் என்ன செய்வோம்? ஓடி போய் செல்போன்ல தான் நம்ம சார்ஜ் போடுறோம். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பகல் ஃபுல்லா அதை உபயோகப்படுத்த முடியும். அது போல அந்த நாளை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து நம்ம தொடங்குகிற பொழுது அதிகாலையிலே தேவ சமூகத்துல நின்று ஜெபித்து துதித்து ஆண்டவரிடத்திலே நாம அந்த நாளை தொடங்குகிற பொழுது அந்த நாளை நம்ம என்ன செய்யலாம்? இனிமையாக வெற்றியாக ஓடி முடிக்கலாம். இந்த நல்ல ஆலோசனையை ஆண்டவர் மோசைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ என் சமூகத்துல நிற்கிற பொழுது அந்த நாளிலே நீ ஜனங்களை வழி நடத்த உனக்கு பலன் கிடைக்கும், உனக்கு அதற்குரிய கிருபை கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். சங்கீதம் 5 சங்கீதம் 3 வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் வெற்றி வாழ்க்கை வாழ காரணம் என்ன? அதிகாலையிலே கர்த்தரை தேடினார்கள். தாவீதும் அப்படித்தான். ஆண்டவரே, காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் என் ஆத்துமா அதிகமாய் ஆண்டவருக்கு காத்திருக்கும். ஆண்டவரே, காலையிலே அதிகாலையிலே நான் உம்மை தேடுவேன் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். தேவனே, நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இன்னும் மோசே காலமே தேவ சமூகத்திலே போய் நின்ற ஒரு மனிதன். இன்னும் கூட யோசுவாவிலே பார்க்கும்போது யோசுவா அதிகாலமே எழுந்து கர்த்தர் தனக்கு சொன்னபடி அந்த ஜனங்களை வழிநடத்தி செல்கிறதை நாம பார்க்கிறோம். இன்னும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அதிகாலை நேரத்தை பயன்படுத்தி கொண்டார்கள், அதிகாலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்னும் கூட சங்கீதத்திலே வாசிக்கிறோம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நமக்கு ஒரு சகாயம் வேண்டுமா, ஒரு உதவி வேண்டுமா, அதிகாலையிலே தேவனிடத்திலே நாம் ஒத்தாசை கேட்கிற பொழுது, ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய பலனை தாரும், இந்த நாளுக்குரிய வழி நடத்துதலை தாரும், என் குடும்பத்தை நடத்துவதற்கு, என் பிள்ளைகளை நடத்துவதற்கு, என் வேலையை செய்வதற்கு எனக்கு உம்முடைய பலன் வேண்டும், உம்முடைய கிருபை வேண்டும். இந்த நாள் என் பிரயாணத்துல உங்க கிருபை வேண்டும் ஆண்டவரே. நான் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்க பிரசன்னத்தை நான் உணரணும், என்னுடைய பிரயாணத்துல உங்க கிருபைய பாதுகாப்பை நான் உணரணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் காலையிலேயே கேட்கிற பொழுது அந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய வழிநடத்துதலை நாம உணர முடியும். ஆண்டவரும் கூட ஊழியம் செய்வதற்கு முன்பாக அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துல போய் அவர் ஜெபித்ததை நாம பார்க்கிறோம். பிதாவின் முகத்தை நோக்கி பார்த்து தனக்கு ஊழியத்திற்குரிய பலனையும் அற்புதங்களை செய்வதற்கு வேண்டிய எல்லா வல்லமையையும் ஆண்டவர் பிதாவின் இடத்திலே அதிகாலமே ஆண்டவருக்கு அவருடைய முகத்தை தேடி பெற்றுக்கொண்டார். தனக்கு எதிராக வரக்கூடிய எதிர்ப்புகள், போராட்டங்கள், சத்துருக்களுடைய எல்லா விதமான சீற்றங்கள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு, முறியடிப்பதற்கு ஆண்டவர் அதிகாலையில் எழும்பி ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், வல்லமை உள்ளவராக இருந்தார். ஆண்டவர் பிசாசின் கிரியையில் அகப்பட்ட யாவருக்கும் விடுதலை கொடுக்கிறவராக ஆண்டவரால் அப்படி ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடிந்தது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே
அதிகாலை ஜெபம் தேவை என்று சொன்னால் சாதாரணமான எனக்கும் உங்களுக்கும் அந்த அதிகாலை ஜெபம் மிகவும் அவசியம். தூக்கம் ரொம்ப அருமையானது. காலையில நமக்கு நல்ல தூக்கம் வரும், நம்ம நல்லா தூங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தை தியாகம் பண்ணி எழும்பி முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதித்து ஒரு நாளை தொடங்குகிற பொழுது நிச்சயமாக அந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நாம் ஒருவேளை இந்த நாளை நாம் மறந்து அசதியாக நாம் தூங்கினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்குரிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவோம். வசனம் சொல்லுகிறது, சோம்பேறி குளிருகிறது என்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. சோம்பேறி நல்லா தூங்குவான். அறுப்பு நேரத்துல எல்லாரும் அறுக்க போகிறார்கள், நானும் போறேன். போகும்போது அவன் விதைக்கவே இல்லை, அவன் உழவே இல்லை, அவன் எந்த ஒரு பிரயாசப்படல, அவன் அறுப்பை என்ன செய்ய முடியாது, ஒரு அறுவடையை எதிர்பார்க்க முடியாது. நாம ஜெபிக்காம அதிகாலையில நம்ம சோம்பேறியா நம்ம உறங்கணும்னு சொன்னா ஃபாதர் அழகான ஒரு பாட்டு பாடுவாங்க, நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், நீ ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான், தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பான்னு சொல்லி பாடுகிற வார்த்தை எனக்கு காதுல எப்பொழுதும் அந்த வார்த்தை காலையில எழும்பதுக்கு கொஞ்சம் அசதியாக இருக்கும் பொழுது அந்த வார்த்தை கேட்கும். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான். எப்ப எதிரி களைய விதைச்சிட்டு போறான்னு நமக்கு தெரியாது. அப்போ கேட்கும்போது மனிதர்கள் அயர்ந்து நித்திரை பண்ணும்போது சத்துரு என்ன செய்வானா, களைய விதைச்சிட்டு போயிடுவானா. அது நாம அதிகாலையில எழும்பி ஜெபிக்கிற பொழுது நாம் அதை முறியடிக்க முடியும், பாதுகாப்பை பெற முடியும், நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து சகாயத்தை பெற முடியும், சமாதானத்தை பெற முடியும், வெற்றி வாழ்க்கையை பெற முடியும். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் அதிகாலை ஜெபத்திலே வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட காலையிலே எழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்போம். மோசேக்கு எப்படி அந்த பலன் வந்தது? மோசே அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை தனி ஒரு மனிதனாக வழிநடத்த அவருக்கு கிடைத்த அந்த பெரிய சக்தி என்ன? அதிகாலை ஜெபம். நாமும் கூட நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளை நடத்துவதற்கு, நம்முடைய ஆத்துமாவை நாம காத்துக்கொள்வதற்கு, நம் காரியங்கள் வெற்றியாய் நடப்பதற்கு நாமும் கூட அதிகாலையில தேவ சமூகத்திலே நின்று ஆண்டவர் கொடுக்கிற கிருபையை நாம பெற்றுக்கொள்வோம். புதிய புதிய கிருபை, புதிய புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டவர் ஆவலோடு நிற்கிறார். அதிகாலையில யார் என் சமூகத்திற்கு வருவார்கள் என்று சொல்லி ஆசீர்வாதத்தோடு அவர் காத்து நிற்கிறார். நாம் அசதியாக சோம்பேறிகளாக நாம் புறமுதுகிட்டு படுத்துக் கொள்ளுகிற பொழுது நாம் அதை இழந்து போவோம். உணர்வுள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் ஆண்டவரை தேட, ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்க நாம் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான காலை வேளைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதிகாலை ஜெபத்தை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, தேவகுமாரனாகிய உமக்கே அதிகாலை ஜெபம் தேவைப்படும் என்று சொன்னால் ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வளவு அதிகமாக அதிகாலை ஜெபம் தேவை. ஆண்டவரே, ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனாலும் அசதியினால் நித்திரை பண்ணுகிறோம். கர்த்தாவே, எங்களை தட்டி எழுப்பி ஒரு வாஞ்சையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்க சமூகத்தில் இருந்து அந்த நாளை தொடங்க, அந்த நாளை முடிக்க ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை